எனக்கு கல்லு வச்ச நகை தான் பிடிக்கும். அத ரிஸ்க் இல்லாம எப்படி வாங்குறது? கல்லு நகை எடைய கல்லு தனி தங்கம் தனி கரெக்டா பிரிக்கணும். அதை வாங்கும் போது உடைச்சு செக் பண்ண முடியாது. நம்பிக்கையான கடையில வாங்குறது தான் ஒரே வழி. கம்மி வேஸ்டேஜ்னு ஏமாந்து கல்லுக்கு கோல்ட் ரேட்டை கொடுக்காதீங்க. 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிக விலையை கொடுத்துருவீங்க. காசு யாருக்கும் சும்மா வரல. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அப்படின்னு. சரி, நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, எல்லாம் ஓகே. ஆனால் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்கார், +2 முடிச்சுட்டு ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் அவங்களோட அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் பார்த்துக்கிறீங்களா? நம்ம தூண்டு ஒரு ரூம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தது. அதை அப்படியே மாற்றி அந்த ப்ரீபெய்டாக இருந்ததை போஸ்ட்பெய்டாக மாற்றினவர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால். அது என்ன கருணை? யார் மேலே யார் கருணை வச்சு யார் காசு எடுத்து கொடுக்குறது? கருணை தொகைன்னு சொல்லக்கூடாது, ஜெயிப்பு தொகைன்னு சொல்லணும். அப்படி ஜெயில ஆரம்பிக்கணும். இது எல்லாமா சேர்ந்து இனிமே இலவசங்களை அறிவிப்பதில்லை அப்படின்னு ஒரு கன்சென்சஸ் வரணும். அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அடிப்படைக்கு தேவை கூட நமக்கு கிடைக்காத மக்கள் எத்தனை காலத்துக்கே இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க? Lion Arabian Dates. இப்போ அது Lion Dates. Lion Premium Dates. சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன் சார், தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது 2021 ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள், அதுல எத்தனை நீங்க இது வரைக்கும் முடிச்சீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாரும் கேட்டு இருக்காங்க. மக்களிடையும் ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இப்போ இந்த தேர்தல் வரப்ப இவங்க ஒரு வாக்குறுதிகள் 2 பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி இப்போ கொஞ்சம் சூடா போயிட்டு இருக்கு. என்னன்னா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கருணை தொகையா குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தரேன். எப்படி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கருணை தொகையா குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தரோம். எல்லா குடும்பத்துக்கும் தகுதி இல்லாம அப்படிதான் இருக்கா? இல்ல, தமிழ்நாட்டுக்கு எல்லா குடும்பத்துக்கும் சொன்னாங்க. 10,000 ரூபாய்க்கு என்ன? சரி, சொல்லுங்க. அப்புறம் இந்த மீனவர்களுக்கு இடைக்கால தடை போடுவாங்க, 1 மாசம் 2 மாசம் உள்ள போகலாம். அப்போ 12,000 ரூபாய் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. +2 முடிச்சிருந்தா 1000 ரூபாய் எல்லாருக்கும். டிகிரி முடிச்சிருந்தா 2000 ரூபாய். எத்தனை நாளைக்கு அது தெரியாது. சரி. அதுக்கப்புறம் இந்த பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கக்கூடிய சிறு குறு தொழில் பண்றவங்க, அவங்களுடைய கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அது தள்ளுபடி. அப்படியா? முதல்ல போயிட்டு ஒரு தள்ளு வண்டியை வாடகைக்கு எடுத்து போட்டு கூட்டுறவுலாம் போய் ஒரு லோன் வாங்குறேன் 1 லட்ச ரூபா. நல்லா இருக்கேன். அதனை இவர் ஜெயிச்சா 10,000 ரூபா யாரோட காசு எடுத்து யாருக்கு கொடுக்கறது? என்னங்க இப்படி ஆகி போச்சு. ரெண்டாவது, இவங்க கருணை தொகைன்னு சொல்லக்கூடாது, ஜெயிப்பு தொகைன்னு சொல்லணும். அப்படி ஜெயில ஆரம்பிக்கணும். புரியுதா? அது என்ன கருணை? யார் மேலே யார் கருணை வச்சு யார் காசு எடுத்து கொடுக்கறது? ரேஷன் கார்டுக்கு 10,000, அதாவது ஒரு குடும்பம்னா ரேஷன் கார்டுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குமா? 10,000 ரூபான்னா என்ன ஆகுறது? 10,000 கோடி தாண்டிடுமா? மேலேயே ஆகும். தலை சுத்துது. விடுங்க, இந்த கணக்கெல்லாம் நமக்கு வேணாம். 5,000 ரூபாய்னால 1,500 கோடி வந்திருக்கு. இதுதான் காம்படிட்டிவ் பாப்புலிசம் அப்படின்னு சொல்றது. நாம் என்னைக்கு மக்கள் திருந்துறாங்களோ அன்னைக்கு மட்டும்தான் இதெல்லாம் நிறுத்த முடியும். இதுக்கு முன்னாடிலாம் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தது. அதை அப்படியே மாற்றி அந்த ப்ரீபெய்டாக இருந்ததை போஸ்ட்பெய்டாக மாற்றினவர் அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால். நீங்கள் எனக்கு ஆட்சியில் கொண்டாந்து உட்கார வைங்க, நான் உங்களுக்கு எல்லாம் இலவசமாக கொடுக்குறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கூட கேள்வி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் காசு எங்கேருந்துங்க வருது அப்படின்னு. உடனே சில பேர் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம், ரிட்டையர் ஆன பிறகு அவங்களுக்கு எவ்வளோ அலவன்ஸு, எவ்வளோ இது அப்படி இப்படிலாம் கேள்வி கேட்டுங்கிறாங்க. அதெல்லாம் பொறுப்பற்ற கேள்விகள்னு தான் நான் சொல்வேன். அதுக்கு நீதிபதிகளுக்கு ஏன் அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்குது. சரி, இப்போ அரசியல்வாதிகள் இவங்க பதவிக்கு வரணுன்றதுக்காக இப்போ காசு எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளுடைய காசு. இந்த காசெல்லாம் எங்கேருந்து வரப்போகுது, எதை பிளாக் பண்ண போகுது அப்படின்னா, நாளைக்கு எங்கள் தெருவில் ரோடு சரியில்லைங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? காசு இல்லை. இப்படி தானே ஆக போகுது. இது வேற ஒருத்தர் சொன்னார், என்னது சேலை வெட்டி கேட்காத வேலை வெட்டி கேளு. சினிமாவில் சொல்லும்போது நல்லா இருக்கு, நாமளும் விசில் அடிச்சிக்கின்னு கைத்தட்டி பார்க்குறோம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் யார் நிறைய கொடுக்குறாங்க அப்படின்னா மாதிரி தான் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். பட்டு இன்றைக்கி இதுதான் நிலைமைன்னு ஆகிப்போச்சு. இதெல்லாம் அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த டெக்னிக்.
இந்த மாதிரி போஸ்ட் பெய்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஊழலில் மாட்டின்னு போயிட்டாருங்க. இன்றைக்கி எங்கே இருக்காருன்னே தெரியல. அவர் பஞ்சாபில் எங்கேயோ இருக்கிறதா கேள்வி, டெல்லியை விட்டு போயிட்டார். பட்டு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு நாசகரமான ட்ரெண்டை உருவாக்கிட்டு போயிட்டார் அவர். இது எத்தனை நாளைக்கு இதெல்லாம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி குஜராத்லேயோ ஊபிலேயோ இப்படித்தான் வந்து நாங்கள் 5000 கொடுக்குறோம் 10,000 கொடுக்குறோம்னு சொல்லின்னு இருக்கிறாங்களா? சொல்லப்போனால் அதெல்லாம் மிக மிக பின்தங்கிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறீங்க. அங்கெல்லாம் இது மாதிரி பண்ணல. உடனே பீகாரில் கொடுத்தாங்களே சார் அப்படின்னாங்க. கரெக்டு, வேறு வழி கிடையாது. இப்போது கர்நாடகா எடுத்துக்கங்க. அங்கே வந்து 5 கேரண்டியாக ஏதோ ஒன்று சொன்னாங்க. பட் இப்போ அங்கே கண்ணாபின்னான்னு இது பண்ணியிருக்குது. எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்கிறது கிடையாது. ஏற்கனவே இருந்ததை வச்சு ஓட்டின்னு இருக்கிறாங்க. அப்புறம் விலைவாசி ஏறி நிற்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ வந்து கடன் வாங்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. அங்கே சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. இதெல்லாம் தேவையா நமக்கு? நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதை விட அதை வச்சு தொழில் நிறுவனங்களை உருவாக்குங்க. அண்டு தொழில் செய்யறதுக்கு கடன் கொடுங்க. 10,000 ரூபா கருணை தைக்க கொடுக்குறாங்க. இப்போ நீங்களோட தான் வந்து திடீர்னு வந்து சார் வாங்க சார் நீங்கள் வந்து பேச வேணாம், ஒன்றும் வேணாம், இன்டர்வியூ கொடுக்க வேணாம், உங்களுக்கு 5,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா நான் வேணாம் என்ன சொல்ல போகிறேன்? அப்போ சும்மா வர காசுன்னும் போது நான் என்ன பண்ணுவேன்? அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டு எங்கேயாவது வரையா தம்பி அது பாண்டிச்சேரிக்காருன்றார், அப்படியே பாருக்கு போயிட்டு இப்படி தான் நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா? உழைச்சி சம்பாதிச்ச காசுன்னும் போது அப்போ நம்ம கொஞ்சம் சுகராக யோசிப்போம். ஸோ உழைச்சி காசு வந்தால் தான் அதனுடைய அருமை தெரியும் நிரஞ்சன். பட் இன்றைக்கி அரசியல்ன்றது அப்படி போயிருக்கு. என்னை கேட்டால் இது வந்து எல்லாமா சேர்ந்து இனிமேல் வந்து இலவசங்களை அறிவிப்பதில்லை அப்படின்னு ஒரு கன்சென்சஸ் வரணும். பட் அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் கோர்ட்டாவது தலையிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படியே தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து மக்களாக ஃபீல் பண்ணி கரெக்டு இவங்க 5,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு போது அதில் வேறு அந்த தடை செய்ய முயற்சி செய்தார்கள். நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறத தடை பண்ணால் நாங்கள் 5,000 ரூபா கொடுப்போம்லாம் போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. யார் இப்போ தடை பண்ணாங்க? அவங்க இப்போ 10,000 ரூபா கொடுக்குறேன்றாங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா நாங்கள் 2,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்படி ஏலம் போகிற மாதிரி இருக்குது. திரும்ப வந்து நாங்கள் ஜெயிச்ச 20,000 கொடுப்போம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவிப்புகள் அப்படின்றது வேலிடிட்டி இல்லாமல் போயிடும். சரி, நீங்கள் இது 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து திமுகவில் அறிவித்தார்கள். ஆனால் இது திமுக தான் முதல்ல அறிவித்தார்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ரிமோட்டை தூக்கி போட்டு வச்சார்ல, அவர் என்ன சொன்னார்? எங்களதையோ இங்கே காப்பி அடிச்சிட்டாங்க சொன்னாரா இல்லையா? அதே வாக்குறுதி அவர் கொடுத்தாரு அப்படின்னும் போது அவருக்கு ஏன் ஓட்டு போடல? புரியுதுங்களா? 1000 ரூபா முதல்ல சொன்னவர் அவர். ஆனால் அவருக்கு ஓட்டு போடல ஜனங்க. அவரை வந்து ஜெயிக்க வைக்கல. அதே 1000 ரூபா இவர் தான் சொன்னார் காப்பி வச்சிட்டாங்கன்னு திமுகவை ஜெயிக்க வச்சாங்க. அதுலேருந்தே இந்த மாதிரி அறிவிப்புகள் அப்படின்றது வந்து ஐசிங் ஆன் த கேக் அப்படி தான் நான் சொல்லுவேனே தவிர இது மட்டுமே தேர்தலில் வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சொல்ல வேண்டியது கட்டாயமாக போச்சு. இல்லை, இப்போ நீங்கள் இந்த நிலைமை மாறும்னு சொல்கிறது சரியான விஷயம். ஆனால் அதை வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அடிப்படை தேவையில்லாத மக்களும் இருக்காங்கல்ல. அடிப்படைக்கு தேவை கூட நமக்கு கிடைக்காத மக்கள் எத்தனை காலத்துக்கே இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க? அப்ப அந்த மக்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து செய்யணுமா இல்லையா? எஸ், அதான் கேட்குறேன். இப்போ 5,000 ரூபா கொடுத்தாங்க. இந்த 5,000 ரூபா வச்சு அப்படியே அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்துட போதா? நாளைக்கே வந்து ஒரு தொழில் பண்ணி முன்னேறிட போறாங்களா அவங்க? நீங்கள் அவங்களோட அந்த வீடுகளுக்கெல்லாம் போய் பார்த்துக்கிறீங்களா? நம்ம தூண்டு ஒரு ரூம் தான் இருக்கும். அப்படியே வரிசையாக பல வீடுகள் இருக்கும். அந்த ரூம்லேயே வந்து ஒரு மூலையில் வந்து சமைக்கிறது, அந்த சர்வ சுந்தரமாக அதுலையாவது கொஞ்சம் பெரிய வீடாக இருக்கும். இது வந்து டிராயிங் ஹால், இது பெட்ரூம் அப்படின்லாம் வந்து அட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாரு. ஆனால் அவங்களோட வீடுகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ரூமில் எல்லாமே இருக்கும். அதுதான் பெட்ரூமு, அதுதான் டிராயிங் ஹாலு, பாத்ரூம்னு ஒன்று கிடையாது. காலையில் வந்து டாய்லெட் போனோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பொது கழிப்பிடத்தில் எல்லாம் வரிசையில் நிற்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுனுங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அந்த சம்பளத்தில் அவனே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து 5,000 10,000 இப்படியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை வச்சு நாடும் முன்னேறாது, வீடும் முன்னேறாது. ஆனால் இதுக்கு அதிமுகவை குறை சொல்ல முடியுமானா யாரையுமே குறை சொல்ல முடியாது. இப்படி ஆளாளுக்கு இப்போ ஏலம் போடுறதுன்னு தான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகி போச்சு. அப்போது இப்படி தான் பண்ணி ஆகணும். இப்போ பாஜகவோட தான் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்லணும், என்னங்க பண்ண முடியும்? அட்லீஸ்ட் பாஜக ஆட்சிக்கு வந்தாலாவது, இப்போ ஊபி பாருங்கள், தொழில்துறையிலையும் மற்ற விஷயங்கள்லையும் வந்து ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு வருது. ஆனால் அவர் இலவசம் கொடுக்குறேன்லாம் சொல்ல, அந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த யூனிஃபார்ம் கொடுக்குறது, அதை நான் காசாக கொடுத்துட்றேன், வீட்டில் வாங்கி தைச்சிக்கோ, இப்படிலாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தேவையான விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன்.
மற்றபடி உனக்கு குடும்பத்துக்கு 1000 கொடுக்குறேன் 10,000 கொடுக்குறேன்னு சொல்லலை. அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் கவனம் செலுத்தி வருகின்றார். அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகளாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா நமக்கு ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நான் மாதம் இதை நம்பி இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்க அறிவிச்சாங்கன்னா கரெக்ட். அதே மாதிரி வந்து இதை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க, வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அப்படின்னு. சரி, நீங்கள் 1000 ரூபா கொடுங்க 2000 ரூபா கொடுங்க எல்லாம் ஓகே. ஆனால் எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியும்? ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்கார், +2 முடிச்சுட்டு ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்கார் அப்படின்னா அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுவாருன்னா, இல்லைங்க அந்த 1000 ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் எனக்கு சொல்லுங்களேன். மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம், வேறு என்ன பண்ண முடியும்? எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இதே மாதிரியே கொடுத்துட்டு இருக்க முடியும்? அப்போது அவருக்கு வேலைக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த 1000 ரூபா குறையுதில்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 1000 ரூபா கொடுங்க, சைமல்டேனியஸாக அந்த 1000 ரூபா கொடுக்கறத நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? அவருக்கு வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்கிற வரைக்கும் தானே இது. அப்போ அந்த வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏராளமான தொழில் நிறுவனங்கள் கொண்டு வரணும். அடுத்தது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலுமே வேலை வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இயந்திரமயமாகிவிட்டது. அப்போ என்ன பண்ணணும், இந்த சிறு குறு நடுத்தர எம்எஸ்எம்இன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளுடைய அந்த பொட்டன்ஷியலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். நம்ம அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட வந்து $20 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா பங்களாதேஷ் யூரோப்பியன் யூனியனுக்கு அனுப்புறது மட்டுமே $20 பில்லியன், தமத்தூண்டு நாடு. அப்போ என்ன பண்ணணும், அங்கே தொழில் நிறுவனங்கள், அப்போ இளைஞர்கள் ஒன்றா சேருங்க, ஒரு கூட்டுறவு மாதிரி இந்த மாதிரி ஆரம்பிங்கன்னு சொல்லணும். இல்லை வந்து இன்னும் இப்போ யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் வந்திருக்கு, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய தயாரிக்கணும் அப்படின்னும் போது அப்போ நிறைய முதலாளிகள் நீங்கள் கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து மேன் பவர் அதிகமாக தேவைப்படுகின்ற இண்டஸ்ட்ரி. அப்போ அதில் நீங்கள் வேலைக்கு போங்க. இப்படி பண்ணிங்கன்னா அது உருப்படியான விஷயம் இருக்கும். நீங்கள் கொடுங்க, வானான்னு சொல்லலை. அதே சமயத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் தானே, அப்போ அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா தான் இதெல்லாம் உருப்படும் சொல்லுவேன். அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசியிருந்தார். 236 தொகுதியிலும் தனித்தனிக்கக்கூடிய சீமானனுக்கு வாழ்த்துக்கள், புதுசாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுட்டு இந்த என்டிஏக்கு எதிரான வாக்குகள் சிந்தாம சிதறாம கரெக்டாக நம்மகிட்ட வந்துடணும், சுகராக இங்கே வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எப்படி இருக்கு என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கா? இது வந்து என்டிஏ கூட்டணி தான், என்டிஏ தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை. இவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னா விமர்சனம்லாம் இருக்கிறாங்க. அது என்டிஏ தலைமையிலான கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணி இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம். அவர் சொன்ன விஷயம் என்ன, இது வந்து சீமான் அவர்கள் 117 ஆண் வேட்பாளர் 117 பெண் வேட்பாளர் இப்படி இது பண்ணியிருக்காரு, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இது ரிஸ்க் எடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை, சான்ஸ் எடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை. அதே மாதிரி விஜய் அவர்கள் நிற்க போகிறாரு, நிற்கட்டும், வரவேற்கிறோம். ஏன்னா அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்று தான், நீ வராதுன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு யாருக்கு ஒன்றா உரிமை இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இதுதான் வந்து முக்கியமான வித்தியாசமாக நான் பார்க்குறேன். அவர் வந்து வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரே தவிர, இந்த வாக்குகள் சிதறக்கூடாது அதனால் எல்லா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு அவர் சொல்லலை. நான் சொன்ன வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இங்கே பாஜகவில் சில பேர் முன்னாள் தலைவர்கள் உட்பட என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும், அதனால் ஓட்டுகள் சிதறக்கூடாது, அதனால் தாவேகா இந்த பக்கம் வரணும், கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். ஆனால் அண்ணாமலை மக்களுக்கு அறைகோல் விடுக்கிறார். இது ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேர்தல் இல்லை, 10 லட்சத்து சில்லற கோடி கடன் வச்சு விட்டாங்க. இவங்க போகும்போது 5 லட்சம் இருந்தது. அதாவது இத்தனை வருஷம் மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து தமிழகமான வரைக்கும் இத்தனை வருஷமாக அது 5 லட்சம் கோடியாக இருந்தது. 5 வருஷத்தில் அந்த பல கிட்டத்தட்ட 70 ஆண்டு சரித்திரத்தை இவங்க உடைச்சி 10 லட்சத்து சில்லறான்னு ஆகிவிட்டாங்க. அப்போது இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும், தமிழ்நாடு முன்னேறணும்னா மக்கள் சிந்தாமல் செதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காரு. இதுதான் மிகப்பெரிய வித்தியாசமாக, இது ஒரு சரியான அப்ரோச்சாகவும் நான் பார்க்குறேன். சும்மா உட்காந்தீங்கன்னு இப்போ நீங்கள் கேட்டீங்க அது ஜனநாயக கூட்டணி வந்து வலிமையாக இருக்கின்றதா அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க சீமான், நீங்கள் வாங்க தாவேகா, நீங்கள் வாங்க நேற்று ஆரம்பித்த எம்ஜிஆர் ஏடிஎம்கே நீங்கள் வாங்க, எல்லாம் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா, அதனால தான் எல்லா கட்சியும் கூப்பிட்றாங்களான்னு கேட்கலாம். ஒரு 6 மாதம் முன்னாடி அப்படிதான் இருந்தது. அது மற்ற தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை சொல்லலையா தாவேகா இங்கே வாங்கன்னு? அண்ணாமலை இன்னைக்காவது சொன்னாரா? சீமான் இங்கே வாங்கன்னு சொன்னாரா? ஸோ இப்போ வந்து மக்கள்கிட்ட சொல்கிறார் அப்படின்போது கரெக்டு, அவங்களுக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மீது நம்பிக்கை இருக்கின்றது. அதை கொஞ்சம் நஞ்சம்
அப்படியே கொஞ்சம் மாறி போகிறதும் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது ரிஸ்க் எடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை, சுகராக எல்லாம் ஓட்டிங்க வரணும், அப்போ தான் இந்த மாதிரி வந்து மறுபடியும் திமுக வராமல் தடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக அவர் எடுத்து வச்சிருக்கார். ஸோ இந்த வித்தியாசமே வந்து அவங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிரஞ்சன். இதோக்கு வரும்போது நம்மளை சுற்றி தான் இந்த தேர்தலே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. நான் தான் அந்த அரசியலை வந்து தைரியமாக போய் தொட போகிறேன், மற்றவங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த காலையை நான் தான் தொட போகிறேன் தைரியமாக, எனக்கு அவருக்குன்னு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாருல்ல. நிரஞ்சன், ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம் சார், இந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்து இப்போ இந்த களம் போயிட்டு இருக்க வரைக்குமே திமுக அதிமுக 2 பேரும் கிரவுண்ட் லெவலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து எனக்கு இவருக்குன்னு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறது எப்படி இது பண்ணுறாங்க, அதை ஜஸ்டிஸ் பண்ணுறாங்க? நிரஞ்சன், இந்த காமெடிக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போது கரெக்ட், ஜல்லிக்கட்டு காலையே தைரியமாக தொடுவாங்க. இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா புலியோட சண்டை போடுற சீன்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த புலிக்கு மயக்க மருந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அண்டு சில சமயம் காளை அடக்கிற சீன் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, காளையோட அந்த மூஞ்சை மட்டும் காமிப்பாங்க, கொம்பை பிடிச்சி ஏதோ ஸ்டேரிங் திருப்புற மாதிரி திருப்புவார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதை கட்டி வச்சுருப்பாங்க, 10 பேர் பிடிச்சி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஃப்ரேமில் வராது. அந்த மாதிரி ஒரு வேளை ஏதாவது தொடுவாரா? ஏன்னா சினிமாக்காராக தானே அவர் ஒன்றும் இருக்கார். அந்த மாதிரி காளை யாராவது கட்டி வச்சுருந்தா வந்து தொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி, ஜல்லிக்கட்டு அப்பப்போ நடக்கும், அப்போ அந்த காளையை போய் தொட சொல்லுங்களேன் அவரை. என்னங்க இன்னும் சினிமா பஞ்சு டைலாக் மாதிரியே நினச்சினுக்கிறாரு. சரி, ரசிகர் கூட்டத்துக்கு வந்து வேறு என்னத்த சொல்ல முடியும், பஞ்சு டைலாக் தான் பேசிகிட்டு இருக்க முடியும், வேறு யாருமே இல்லை, எல்லாமே என்னை சுற்றி தான். நான் கூட சொல்லலாம், இது பாருங்க தமிழக ஊடகமே என்னை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், பார்க்குறவங்க சிரிப்பாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் பரவாயில்ல, துப்பினா தொடச்சிட்டு போவோம்னு இருந்தால் நாமளும் அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். நமக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் இருக்குது நிரஞ்சன், அதனால நாம் சொல்ல மாட்டோம். 26 தேர்தல் ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் யாரை சுற்றி நடக்குதுன்னு பார்க்கலாம். நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.